தினமுமே சுவையான இந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டு பாருங்க. ஆயுசுக்குமே கால்சியம் குறைபாடு, மூட்டு வலி, உடல் சோர்வு, ஹீமோகுளோபின் குறைபாடு, முடி உதிர்வு பிரச்சனை, கை கால் குடைச்சல் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஆரோக்கியமான உருண்டை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஒரு பேன்ல அரை கப் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருக்குன்னா நீங்க தோல் நீக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்ப மிதமான தீயில வச்சுட்டு இந்த வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இத ஆற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததா இதே பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்ததுன்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதுல இன்னும் அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இதுவே நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னா எள்ளு இந்த ரெசிபியில தவிர்த்திடலாம். நல்லாவே இருக்கும். டேஸ்ட்ல எந்த விதமான பாதிப்புமே வராது. நல்ல டேஸ்டாவே இருக்கும். இப்ப இந்த எள்ளை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்ப எள்ளும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதுவும் எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இது அந்த கடையில விற்பாங்க இல்லையா, கேப்ப மாவு, கேழ்வரகு மாவு, அந்த ராகி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். கேழ்வரகுல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் மருத்துவமனைக்கு செல்லாம ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் அதிகப்படியான கேழ்வரகு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டதுதான். இது நான் வறுக்கல எதுவும் பண்ணல. நம்ம ஸ்வீட்டா தான் செய்ய போறோம். இருந்தாலும் கொஞ்சமா உப்பு சேர்த்து செய்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதனால துளியோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்ப இதுல நார்மல் தண்ணி, சுடு தண்ணி எல்லாம் சேர்க்கல, பச்சை தண்ணி தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எடுத்தோன்னு நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவோட இன்னும் இலகன பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஊற வைக்கலாம் எதுவும் தேவையில்ல. இப்ப ஒரு தவால இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே தட்டி விட்டுக்க வேண்டியதான். வாழை இருந்துச்சுன்னா நீங்க வாழையில தட்டிட்டு அப்படியே நேரடியா சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்துங்க. நான் இன்னைக்கு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கல. மிதமான தீயில வச்சுட்டு வேக விடுங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா கேழ்வரகு மாவு சாப்பிட்டா, அதாவது ராகி மாவு சாப்பிட்டா சில பேருக்கு சளி பிடிக்கும், இல்லைன்னா செரிமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலுமே ஒரு தவறான விஷயம். அதாவது ராகி மாவை நம்ம சரியான முறையில வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதே சமயத்துல உடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. இப்ப இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். அவ்வளவுதான். இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொன்னு போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இதை இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்ததான் மிக்ஸி ஜார்ல வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். கூடவே அந்த வறுத்த எள்ளையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா அரை கப் அளவுக்கு வெல்லம். நீங்க மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. சரியா இருக்கும். இது சுத்தம் செய்யப்பட்ட பொடிச்ச வெல்லம். இது மண்டை வெல்லம் இருந்தா கூட நீங்க துருக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு கிடையாது. இப்ப இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம தட்டி வச்சிருக்க அந்த ராகி அடைய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க என்னதான் அரைச்சாலும் இந்த மாதிரி பாக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும் அது. இப்ப அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்து விட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்படியே எடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியதான். நல்லா உருண்டை பிடிக்க ரொம்ப சௌரியமா வரும். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். டெய்லியுமே ஒன்று சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ நல்லது. அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி பிரச்சனையால் அவஸ்தைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாருமே இதை டெய்லியுமே ஒன்று சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. ஆண்களும் தாராளமாக சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் எள்ளை தவிர்த்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம். ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சத்தும் கூட. முக்கியமாக பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது அதிகமாக செய்து கொடுங்க. ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.